பொங்கல் பண்டிகையையொட்டி சென்னையில் இருந்து தஞ்சாவூர் நோக்கி சென்ற தனியார் சொகுசு பேருந்து புதுச்சேரி அருகே வந்தபொழுது தலைக்குப்புற கவிழ்ந்ததில் 10க்கும் மேற்பட்ட பயனாளிகள் படுகாயம் அடைந்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தனியார் பேருந்து நிறுவனங்கள் கூடுதலாக பேருந்துகளை இயக்கி வருகிறது. அந்த வகையில் சென்னையில் இருந்து தஞ்சாவூர் புறப்பட்டு சென்ற தனியார் பேருந்து புதுச்சேரி காலாப்பட்டு சென்றபொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து தடுப்பு கட்டையின் மீது மோதி தலைக்குப்புற கவிழ்ந்தது. இதில் தூக்க கலக்கத்தில் பயணித்த பயணிகள் அலறி அடித்து கூச்சலிட்டனர். மேலும் அப்பேருந்தில் பயணம் செய்த 10க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம் அடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் பேருந்தில் சிக்கி உயிருக்கு போராடியவர்களை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்த காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதல் கட்ட விசாரணையில் தனியார் பேருந்து ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இருந்ததாகவும் இதனால் பேருந்து விபத்து ஏற்பட்டதாகவும் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புதுவை காமராஜர் சாலை சாரத்தை தலைமை இடமாக கொண்டு இயங்கி வரும் புதுச்சேரி கிராம வங்கி பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழர் பண்டிகையாம் தைப்பொங்கலில் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக மஞ்சள் கரும்புடன் கோலமிட்டு மண்பானையில் பொங்கலிட்டு கொண்டாடப்பட்டது. பொங்கல் விழா கொண்டாட்டத்தில் வங்கி தலைவர் ரத்தினவேல், பொது மேலாளர் கணபதி, வங்கி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தமிழரின் பாரம்பரிய உடையணிந்து கலந்து கொண்டனர். விழாவினை சிறப்பிக்கும் விதமாக தொண்டு நிறுவன பிரதிநிதிகள், மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் இறுதியில் இனிப்பு பொங்கல் வழங்கி அனைவரும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் வழங்கப்படும் பொங்கல் தொகுப்பினை சட்டமன்ற உறுப்பினர் சாஜே சரவணகுமார் ஊசுடு தொகுதியில் வழங்கி துவக்கி வைத்தார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷனில் வழங்கப்படும் பரிசு பொருள் தொகுப்பில் பச்சரிசி, நெய், பருப்பு, வெல்லம், சமையல் எண்ணெய் உள்ளிட்ட ரூபாய் 750 மதிப்புள்ள 5 வகை பொருட்களின் பொங்கல் பொருட்களின் தொகுப்பை முதல்வர் ரங்கசாமி கடந்த வாரம் துவக்கி வைத்தார். அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட், பொறையூர், அகரம், கூடப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளில் புதுச்சேரி அரசு சார்பில் வழங்கப்படும் பொங்கல் தொகுப்பை சட்டமன்ற உறுப்பினர் சாஜே சரவணகுமார் பொதுமக்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சமூக சேவகர் சாஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி மற்றும் பாஜக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமான முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் மூடப்பட்ட AFT பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு பொங்கல் நலத்திட்ட உதவிகளை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் வழங்கினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மூடப்பட்ட AFT பஞ்சாலை தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு தலா 5 கிலோ அரிசி, 2026ஆம் ஆண்டிற்கான கேலண்டர் மற்றும் பரிசு தொகை வழங்கி பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நலத்திட்ட உதவிகளின் மூலம் மூடப்பட்ட பஞ்சாலை காரணமாக பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்வாதாரம் சிரமங்களை போக்குவதற்காக மனிதநேய முயற்சியாக இந்நிகழ்ச்சி அமைந்தது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற 26வது தேசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் நாடு முழுவதிலும் இருந்து 22 மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்ற நிலையில் புதுச்சேரியை சேர்ந்த 9 பேர் பதக்கங்களை வென்றுள்ளனர். இந்நிலையில் பதக்கம் வென்ற மாணவ மாணவிகள் பயிற்சியாளர் ஷிஹான் பாலச்சந்திரன் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தங்கள் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழை காண்பித்து வாழ்த்து பெற்றனர். அதில் நீலவேணி என்ற மாணவி தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்றவரும் ஜூன் மாதம் அமெரிக்காவில் நடைபெற உள்ள சர்வதேச போட்டிக்கும் தேர்வாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. கிராமப்புறங்களில் கிரிக்கெட் விளையாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் புதுச்சேரி பாகூர் பகுதியில் நடைபெறும் BPL D10 பாகூர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி துவக்க விழா கோலாகலமாக நடைபெற்றது. இப்போட்டியை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் துவக்கி வைத்தார். போட்டியின் துவக்கமாக கிரிக்கெட் வீரர்களுடன் இணைந்து டாஸ் போட்டு அவரும் கிரிக்கெட் விளையாடி போட்டியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ் ஆகியோர் பந்து வீச தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேட்டிங் செய்து விளையாடினார். அதனைத் தொடர்ந்து தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பந்து வீச தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் பேட்டிங் செய்து கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்தனர். இக்காட்சி பார்வையாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த கிரிக்கெட் போட்டி துவக்க விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ், தேசிய மக்கள் மன்ற பொருளாளர் அபீப் கான் உள்ளிட்ட
கட்சி நிர்வாகிகள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஊரை அனைவருக்கும் தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கிராமப்புறங்களில் இருந்து திறமையான கிரிக்கெட் வீரர்களை உருவாக்க வேண்டும் என்பதே எங்களது நோக்கம். விரைவில் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியை மீட்டு புதுச்சேரி வீரர்களுக்கு உரிய வாய்ப்புகள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார். மங்கலம் தொகுதியில் பாஜக சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோட்டைமேடு பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சிறப்பு அழைப்பாளராக PRT பிரபு ஏற்பாட்டில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொங்கல் விழாவை துவக்கி வைத்தார். மேலும் மங்கலம் தொகுதி மக்களுக்கு சேலை, சர்க்கரை, கரும்பு போன்ற பொருட்களை வழங்கி வாழ்த்துக்களை கூறினார். இந்நிகழ்ச்சியில் பெரிய கணுவாய்பேட் பரந்தாமன், உருவையாறு கலிய பெருமாள், GN பாளையம் பால்ராஜ், காஃபி கார்னர் சேகர், சுதாகர், நேதாஜி ஞானசேகர், புஷ்பராஜா, பாய் உபேஷ், பாபு, ரகு, பாரத், விஜி, வினோத், அஜித், கோபி, நரேஷ், அரவிந்த், அருண் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் தலைமை தாங்கினார். பள்ளியின் தாளாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் முன்னிலையில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் புதுப்பானையில் சமத்துவ பொங்கலிட்டு கூட்டு வழிபாடு செய்தனர். தொடர்ந்து தமிழர் பண்பாட்டை உணர்த்தும் விதமாக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பாரம்பரிய முறைப்படி வாகனத்தில் ஊர்வலமாக சென்று மகிழ்ந்தனர். விழாவையொட்டி பெற்றோர்களுக்கான கோலப்போட்டி நடைபெற்றது. பெருவாரியான பெற்றோர்கள் கோலப்போட்டியில் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டியின் நடுவர்களாக புதுவை ஆட்சியரக அலுவலர் பாரதி, டிவிலை தொழில்நுட்ப நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் ஜீவிதா முருகன், பிராண சிகிச்சை நிபுணர் பிரியா ஆகியோர் சிறந்த கோலங்களை தேர்வு செய்தனர். சிறந்த கோலங்களுக்கான சிறப்பு பரிசுகளை பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் வழங்கினார். மேலும் போட்டியில் பங்கேற்ற அனைத்து பெற்றோர்களுக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. பொங்கல் விழாவை சிறப்பிக்கும் வகையில் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் உமா நன்றியுரை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். உப்பளம் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலக திறப்பு விழா இளைஞர்கள் திரளாக பங்கேற்றனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட உப்பளம் சாலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் புதிய அலுவலக திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் லக்ஷ்மணன், அலெக்சாண்டர் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கட்சி அலுவலகத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உப்பளம் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக உப்பளம் மைதானம் பகுதியில் இருந்து 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக வருகை தந்து தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை உற்சாகமாக வரவேற்றனர். இளைஞர்களின் திரளான பங்கேற்பு நிகழ்ச்சிக்கு கூடுதல் உற்சாகத்தையும் சிறப்பையும் அளித்தது. அலுவலக திறப்பு விழாவிற்காக உப்பளம் தொகுதிக்கு வருகை தந்த தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அப்பகுதியில் உள்ள ஸ்ரீ பொறையாத்தம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். தொடர்ந்து தமிழ்தாய் நகர் பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள முதலுதவி சிகிச்சை பயிற்சி மையத்தை தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் பார்வையிட்டு முதலுதவி பயிற்சி முறைகள் குறித்து அங்கு பணியாற்றும் நிபுணர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் அலுவலக திறப்பு விழாவிற்கு வருகை தந்த தலைவரை அப்பகுதி மகளிர்கள் மலர் தூவி உற்சாகமாக வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முக்கிய அம்சமாக பல்வேறு மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகி 100க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்னிலையில் கட்சியில் இணைந்தனர். மொத்தத்தில் இந்த அலுவலக திறப்பு விழா உப்பளம் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் அரசியல் மற்றும் சமூக செயல்பாடுகளை மேலும் வலுப்படுத்தும் முக்கிய நிகழ்வாக அமைந்துள்ளது. கூடப்பாக்கம் மந்தவெளி திரௌபதி அம்மன் கோவில் வளாகத்தில் பாஜக மகளிரணி சார்பில் தாமரை பொங்கல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி மகளிரணி சார்பில் தாமரை பொங்கல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாஜக மாநில தலைவி தாமரை செல்வி, மாநில துணைத் தலைவி மீனா, ஊசுடு தொகுதி மகளிரணி தலைவி மல்லிகா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய் சரவணகுமார் சிறப்பு அழைப்பாளராக தாமரை பொங்கல் நிகழ்ச்சியை சிறப்பித்தார். தொடர்ந்து பொங்கல் வைக்கும் விழாவில் பொங்கலோ பொங்கல் என கோஷமிட்டு மகளிர்கள் உற்சாகம் அடைந்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்களுக்கு பட்டுப்புடவை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சமூக சேவகர் சாய் தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார்,
தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் தாமோதரன், தொகுதி பொறுப்பாளர் MS பெருமாள், நிர்வாகிகள் ஹரிஹர நாராயணன், பன்னீர்செல்வம், கணபதி, வேலாயுதம், குப்புசாமி, பழனி, பாலு, கலிவரதன், மகளிர் அணி நிர்வாகிகள் தனலட்சுமி, ராஜேஸ்வரி, எழிலரசி, ரேவதி, விஜயலட்சுமி, அம்சா, சந்திரா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திண்டிவனத்தில் பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திண்டிவனம், மயிலம், மரக்காணம் மற்றும் வானூர் பகுதிகளில் ஒன்றிணைந்த பத்திரிகையாளர்களின் சங்கம் சார்பில் பொங்கல் விழா திண்டிவனத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் கொண்டாடப்பட்டது. சங்க தலைவர் ஹரிதாஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திண்டிவனம் சார் ஆட்சியர் ஆகாஷ் மற்றும் திண்டிவனம் உட்கோட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரகாஷ் மற்றும் கோட்டக்குப்பம் DSP ரூபன்குமார் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பொங்கல் வழிபாடு செய்து அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் சங்க செயலாளர் பாரதி, பொருளாளர் அசோகன், ஒருங்கிணைப்பாளர் சரவணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழர் முறைப்படி வேட்டி மற்றும் சேலை அணிந்து வந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தொழிலாளர்கள் 50 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை PV கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பில் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் பூரணாகுப்பத்தில் PV கன்ஸ்ட்ரக்ஷன் எனும் கட்டுமான தொழில் நிறுவனம் இயங்கி வருகிறது. இதில் பணிபுரியும் தொழிலாளர்கள் 50 பேருக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தனியார் சொகுசு விடுதி கட்டுமான பணி நடைபெறும் இடத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் PV கன்ஸ்ட்ரக்ஷன் புகழேந்தி மற்றும் விஜய் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொழிலாளர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. அதில் திருப்பணி குழு தலைவி முருகேசன், நண்பர்கள் ராஜாகுரு, தங்கரத்தினம், முனுசாமி, தமிழ், சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காவல்துறை ஆயுத பிரிவு சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவை DIG சத்யசுந்தரம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி காவல்துறையின் ஆயுதப்படை பிரிவு சார்பில் தைப்பொங்கல் திருவிழா கொண்டாட்டம் கோரிமேடு ஆயுதப்படை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் ஆயுதப்படை அனைத்து அதிகாரிகள் முதல் பெண் காவலர்கள் வரை தை பொங்கலிட்டு வழிபட்டனர். தொடர்ந்து கோலப்போட்டி, ஸ்லோ சைக்கிள் ரேஸ், மியூசிக் சேர், உரியடித்தல் ஆகிய போட்டிகளில் அதிகாரிகளும் அவர்களது குழந்தைகளும் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். போட்டிகளை DIG சத்யசுந்தரம் துவக்கி வைத்தார். விழாவில் உயர் அதிகாரிகள் ஈஷா சிங், ஜிந்தா கோதண்டராமன், ரச்சனா சிங் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கடந்த 2020ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் வேலைவாய்ப்பு அலுவலகம் தகுதி தேர்வு நேர்முக தேர்வின் மூலம் 288 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அப்பொழுது நிதிநிலையை காரணம் காட்டி அவர்களை ஒப்பந்த முறையில் பணி அமர்த்தினர். இவர்களின் ஒப்பந்தம் ஆண்டுக்கு ஒருமுறை புதுப்பிக்கப்பட்டு வந்த நிலையில் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தொடர்ந்து ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். மேலும் பேரணி, ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் என பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கல்வித்துறை அமைச்சர் அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனிடையே நாடு முழுவதும் ஒப்பந்த முறையில் பணியாற்றும் ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை பின்பற்றி தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என ஒப்பந்த ஆசிரியர்கள் தொடர்ந்து அரசை வலியுறுத்தி வரும் நிலையில் அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் 200க்கும் மேற்பட்டோர் தங்கள் குடும்பத்தினருடன் அண்ணா சிலை அருகே மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி முழக்கமிட்டனர். புதுவை மூலக்குளம் பிச்சை வீராம்பட் பகுதியில் இயங்கி வரும் கிறிஸ்தவ பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கல்லூரியின் மேலாண் இயக்குனர் முனைவர் சாம்பால் வழிகாட்டுதலின்படி கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவகுமார், கல்லூரியின் இயக்குனர் குமரவேல் விழாவினை தீபம் ஏற்றி துவக்கி வைத்தார். கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியம் உடனிருந்து விழாவினை சிறப்பித்தார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவகுமார் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களை வரவேற்று பேசினர். விழாவின் தொடர்ச்சியாக மாணவ மாணவிகளுக்கான உரியடித்தல், கோலப் போட்டிகள் போன்ற தமிழர் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவகுமார் வழங்கினார்.
பின்பு மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர். விழாவின் மற்றொரு சிறப்பாக கல்லூரியின் மேலாண் இயக்குனர் முனைவர் சாம்பாலின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ரத்த தானம் வழங்கும் நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் தொண்டுள்ளம் மற்றும் மாணவர்கள் தன்னார்வத்துடன் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். புதுச்சேரியில் கொரோனா காலங்களில் சமூக பணிகளில் ஈடுபட்ட சமூக சேவகர் முகமது அலி ஃபைசலுக்கு தபால் தலை வெளியிடப்பட்டது. புதுச்சேரியை சேர்ந்த சமூக ஆர்வலர் முகமது அலி ஃபைசல். இவர் கொரோனா காலங்களில் பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டார். இந்நிலையில் 50வது பிறந்த நாளை கொண்டாட உள்ள முகமது அலிக்கு அவரது நண்பர்கள் ஆச்சரியமான பரிசை வழங்கி அசத்தியுள்ளனர். முகமது அலியின் சேவைகளை திரட்டி அவருக்கு தபால் தலை வெளியிட விண்ணப்பித்தனர். அவர்களது விண்ணப்பத்தை ஏற்ற அஞ்சல் துறை முகமது அலிக்கு தபால் தலை வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து 50வது பிறந்த நாளை கொண்டாடும் முகமது அலிக்கு அவரது நண்பர்கள் தபால் தலையை வெளியிட்டு ஆச்சரியப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் ஆல்பா ராஜா, மீனாட்சி கணேஷ், நண்பர்கள் சீனு, வாசு, திவாகர், ராமு ஆகியோர் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதியில் பாஜக மாநில செயலாளர் ராமு வீடு வீடாக சென்று பொங்கல் பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மணவெளி தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் ராமு தனது சொந்த செலவில் பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி பூரணாங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் துவங்கப்பட்டது. இக்கோவிலில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் ராமு தனது ஆதரவாளர்களுடன் சாமி தரிசனம் செய்து பணியினை துவக்கி வைத்தார். பிறகு ராமு கிராம முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஆதரவாளர்களுடன் வீடு வீடாக சென்று பொங்கல் பரிசினை வழங்கி தனக்கு ஆதரவு திரட்டினார். இந்நிகழ்ச்சியில் மணவெளி தொகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களும் ஆதரவாளர்களும் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி சாரம் தென்றல் நகர் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கல் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் வழங்கினார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் தென்றல் நகர் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அனைத்து குடும்பங்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம், பிரஷர் குக்கர், மிக்சி, மின் அடுப்பு, தவா உள்ளிட்ட பல்வேறு வீட்டு உபயோகப் பொருட்களை வழங்கினார். தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் அப்பகுதிக்கு வருகை தந்த பொழுது அங்கிருந்த பொதுமக்கள் மாலை அணிவித்து மலர்கள் தூவியும் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அவர்கள் பொதுமக்களை நேரில் சந்தித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கர், பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ், ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரேகன் ஜான்குமார், மண்டல பொதுச் செயலாளர்கள் விஜய்ராஜ், சுரேஷ், மாநில செயலாளர் ரவி ராஜாராம், ஜேசிஎம் மக்கள் மன்ற பொருளாளர் அபிப்கான் ஆகியோர் உடனிருந்தனர். பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் மக்கள் நல சேவைகளை மனமார்ந்த பாராட்டுகளுடன் வரவேற்றனர். முதலமைச்சருக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் பொங்கல் திருவிழா வரும் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் துறைமுக மைதானத்தில் நடைபெற உள்ள நிலையில் அதற்கு அனுமதி கேட்டு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டசபையில் சந்தித்து கோரிக்கை வைத்து பொங்கல் விழாவிற்கு பங்கேற்க அழைப்பு விடுத்தார். அப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமிக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். உடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கர் உள்ளிட்ட லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர்.